செஷன்ல நாங்க பார்க்க போறது டேட்டா அப்படி என்று சொல்ற இந்த ஒரு பேசிக் திங்க், இந்த கான்செப்ட். இந்த டேட்டான்றது நாங்க எப்படி டைப்ஸா டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் இந்த டேட்டா அப்படின்றது ஒவ்வொரு டைப்புக்கும் ரியல் மீனிங் என்ன, இதை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ செஷன். ஸோ முதலாவது டேட்டா அப்படின்றது டேட்டா இஸ் சிம்பிள் ரெக்கார்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், இமேஜஸ் அண்ட் அதர்ஸ் that are processed form information. ஸோ நாங்கள் ஒரு தகவல் ஒன்று எடுக்க வேணும், இன்ஃபர்மேஷன் ஒன்றை எடுக்கணும் சொல்லிக்கல எங்களுக்கு ஒரு டேட்டா வந்து கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. பட் பிஃபோர் தட் டேட்டான்றது பேசிக்கான ஒரு நாலேஜ் எங்களுக்கு தாரதா இருக்கு. இப்படி பேஸ் நாலேஜை தரப்போற டேட்டாவை நாங்க நிறைய டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டேட்டான்றதை குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் டேட்டான்றது நாங்க நம்பர்ஸால மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாஸ். இதை நாங்க குவான்டிடேட்டிவ் டேட்டான்ற கேட்டகரியால எடுத்துக்கொள்வோம். ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டா மீன்ஸ் தீஸ் ஆர் த டேட்டா வி கேன் மெஷர் பை த நம்பர்ஸ். ஸோ டேட்டா தட் கேன் பி மெஷர்ட் வித் நம்பர்ஸ் சச் as டியூரேஷன் or ஸ்பீட். நம்பர்ஸால நாங்க மெஷர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாம் குவான்டிடேட்டிவ்னு சொல்லியும், நம்பர்ஸால நாங்க மெஷர் பண்ண முடியாத டேட்டா எல்லாம் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லி ரெண்டா டிவைட் பண்ண. ஸோ நான் நியூமரிக்கல் டேட்டா that is categorical such as yes or no or responses, eye color, like that way. So qualitative data அங்க நம்பர்ஸால மெஷர் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்டுக்காக எடுத்த 72 என்ற மார்க்ஸ் நாங்க எடுப்போமா இருந்தா இது குவான்டிடேட்டிவ் டேட்டா. தென் ரெட் கலர்ன்றது எடுத்தீங்கன்னா ரெட்ன்றது ஒரு டேட்டா, இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா பிகாஸ் வி கான்ட் மெஷர் வித் நம்பர்ஸ். இப்படி ரெண்டா நாங்க பேஸா டிவைட் பண்ணி கொள்ளலாம். தென் நாங்க குவான்டிடேட்டிவ் டேட்டாவை இன்னும் ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணலாம். அதாவது நம்பர்ஸால மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாவை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணலாம், டிஸ்கிரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. உண்மையில டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்ல வாரது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் வாரது எல்லாமே டிஸ்கிரீட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், நம்பர் ஆஃப் கிளாஸ் ரூம், நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ், நம்பர் ஆஃப் மொபைல் போன்ஸ். ஏதாவது ஒரு எண்ணிக்கையை நாங்க சொல்லுவோமா இருந்தா அதை நாங்க டிஸ்கிரீட் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லிக்கொள்வோம். கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்றது the numbers that can be broken down such as height, weight. So height, weight, length இது எல்லாமே வந்து நாங்க சின்ன சின்ன பார்ட்ஸா டிவைட் பண்ணக்கூடியதான வேரியபிள். நம்பர் ஆஃப் இல்லாமல் மிச்சம் எல்லாமே கண்டினியூஸ் டேட்டாவா தான் இருக்கு. ஹைட், வெயிட், லென்த் எல்லாமே வந்து கண்டினியூஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா. தென் இந்த கண்டினியூஸ் டேட்டாவை நாங்க ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணிக்கொள்ளலாம், இன்டர்வல் டேட்டா தென் ரேஷியோ டேட்டா. இன்டர்வல் டேட்டா அப்படின்றது வந்து நம்பர்ஸ் வித் known differences between variables such as time. டைம் மாதிரியான ஒரு ஸ்லாட்ஸ், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் மட்டும், இப்படி ஒரு இன்டர்வல் மாதிரி வருமா இருந்தா வீச்சுன்னு சொல்லிக்கலாம், ரேஞ்ச். This data can be considered as interval data. Then ratio ன்னு சொல்ல வாரது numbers that have measurable intervals where the difference can be determined such as height, weight. உண்மையில் அக்யூரேட்டா நாங்கள் அந்த பர்டிகுலர் டைம் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிக்கல, அதை நாங்கள் ரேஷியோ டைப்பான ஒரு கண்டினியூஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ ஹைட், வெயிட் எல்லாமே வந்து ரேஷியோ டேட்டாவா எடுத்துக்கொள்வோம். டைம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இன்டர்வல் டேட்டான்னு எடுத்துக்கொள்வோம். தென் இதை விட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் வார விஷயம் எல்லாம் டிஸ்கிரீட் டேட்டான்ற கேட்டகரியில் எடுத்துக்கொள்வோம். ஸோ தீஸ் ஆர் த குவான்டிடேட்டிவ் டேட்டா டைப்ஸ். தென் குவாலிட்டேட்டிவ் எடுக்கல நாங்க இதை ரெண்டு விதமா எடுக்கலாம், நொமினல் தென் ஆர்டினல் அப்படின்னு ரெண்டு டைப்பா எடுக்கலாம். நொமினல் அப்படின்றது உங்களுக்கு நேமாலே தரும். டேட்டா யூஸ்ட் ஃபார் நேமிங் வேரியபிள் சச் as hair color, color, then shapes. Shapes means circle, square, rectangle, triangle. இதெல்லாமே வந்து nominal data. Ordinal data அப்படின்றது வந்து data used to describe the order of values such as 1 is equal to happy, 2 is equal to neutral, then 3 is equal to unhappy.
தென் ரேட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நல்ல உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கல ஏன்றது வந்து நல்ல ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏ என்று சொல்லியும், தென் ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு பி என்று சொல்லியும், ஓகே நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் என்றா சி என்று சொல்லியும், பெர்ஸ்ட் என்று சொல்லிக்க டி என்று சொல்லியும், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று நாங்க யூஸ் பண்ணி ஏபிசிடி என்று சொல்லி ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் கொடுப்போமா இருந்தா, ஒவ்வொரு கிரேடுக்கும் கொடுப்போமா இருந்தா வி கால்ட் ஆஸ் ஆர்டினல். சம்டைம் நாங்க மார்க்ஸை வந்து 75, 80 என்று சொல்லாமல் ஏ, அதுக்கு மேலே இருந்தா ஏ பிளஸ், சம்டைம் ஏ மைனஸ், பி பிளஸ், இப்படி நாங்க மார்க்ஸை நொட்டேட் பண்ற மெத்தட் கூட உண்மையில ஆர்டினல் மெத்தட் டேட்டா. இது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. டேட்டாஸை நாங்கள் இப்படி டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் டேட்டா, தென் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. தென் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை நாங்கள் டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா டிவைட் பண்றோம். கண்டினியூஸ் டேட்டாவை இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ டேட்டா. டைம் ஸ்லாட்ஸ் சம்மந்தப்படுறது இன்டர்வல், அப்படி இல்லாமல் ஹைட் வெயிட் எல்லாமே ரேஷியோ. தென் நம்பர் ஆஃப் ஃபண்ட் வாரதெல்லாம் டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லி. குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை நாங்கள் நாமினல் டேட்டா, தென் ஆர்டினல் டேட்டான்னு சொல்லி டேட்டா அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் நாங்க டிவைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் போட்டோ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணி இந்த போட்டோல இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷனை நீங்க கோ த்ரூ பண்ணி கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே டேட்டா பற்றிய ஒரு ஜெனரல் ஐடியா.